ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலா வறுக்காமல் அரைக்காமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இப்படி எல்லாத்துக்கூடமும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. முட்டை வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை வேக வைக்கும் போது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சு முட்டை வேக வச்சோன்னா முட்டை உடையாமல் அந்த வெளியெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தக்காளியே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு கிரேவி திக்னஸ்க்காக முந்திரி பருப்பு கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு 3 முந்திரி பருப்பும் ஒரு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையில் குட்டி குட்டி கீரைலாம் போட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த முட்டையில் நல்லா அந்த மிளகாய் காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு முட்டையை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இன்னொரு வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நமக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம கிரேவியில் வெங்காயம் சேர்த்துருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வெங்காயம் கலர் மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கிரேவி திக்காகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா முட்டை, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே முட்டை குழம்பு கிரேவி செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முட்டை மட்டும் 2ஆக கட் பண்ணி சேர்க்கணும். நம்ம அந்த குழம்போடு சேர்த்து அந்த முட்டையோட மஞ்சக்கரு நல்லா கொதித்து வரும்போது தான் அந்த கிரேவி சாப்பிடும்போது நமக்கு அந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லா வரும். இல்லைன்னா நார்மல் ஒரு வெஜ்ஜு தக்காளி தொக்கு சாப்பிட்ற ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்பவுமே ஒரு முட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மீதியை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாவோட முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த முட்டையை ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த வானலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா கிரேவி நல்லா கொதித்து அந்த முட்டை ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொத்தமல்லி இலைலாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான முட்டை மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். மசாலா வறுக்காமல் அரைக்காமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.